நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அரிய மூலிகைகளை கொண்டு அற்புதமான மருத்துவங்களை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பல அரிய நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் கூட குணப்படுத்த முடியாத பல நோய்களுக்கு எளிமையான முறையில் நம் சித்த மருத்துவத்தில் அரிய மூலிகைகளை கொண்டு நோய்க்கான மருத்துவத்தை எளிமையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சைனஸ் மற்றும் கடுமையான தலைவலி என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். குறிப்பாக தலைவலி, இந்த கடுமையான தலைவலி தோன்றுவதற்கு காரணம் சைனஸ், சைனட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற சைனஸ் பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகளால் தொடர்ந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் மூக்கு தண்டுவடத்திலும் பாதிப்பு ஏற்படும். இதனால் தொடர்ந்து மூக்கில் நீர் ஒழுகுதல், ரன்னிங் நோஸ், கடுமையான மூக்கடைப்பு, நோஸ் பிளாக்கேஜ் இவையெல்லாம் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த சைனஸ் தொந்தரவினால் டெம்போரல் நர்வ் என்று சொல்லக்கூடிய நெற்றி பொட்டு பகுதியில் கடுமையான தலைவலியும் சளித்தன்மையும் ஏற்படும். இதனால் அவர்களுக்கு சளி துப்பும் போது ஒரு வகையான துர்நாற்றம் ஏற்படும். அடிக்கடி கடுமையான தொடர் தும்மல் ஏற்படும், கண்டினியூஸ் ஸ்னீசிங் இவையெல்லாம் ஏற்பட்டு அவர்களுக்கு சுவாசிப்பதில் அதிகப்படியான பிரச்சனை ஏற்படும். ரெஸ்பிரேட்டரி பிரீத்திங் டிஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுவதற்கு கடுமையான ஒரு சோதனை காலமாக இருக்கும். இதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு ஒற்றை பக்க தலைவலி, ஒரு பக்க தலைவலி என்று சொல்லக்கூடிய மைக்ரேன் ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சைக்கு அவர்கள் போகவில்லை என்றால் கடுமையான மூக்கில் நீர் ஒழுகுதல் இவையெல்லாம் ஏற்பட்டு உடலை வெகுவாக பாதிக்கக்கூடிய நோயாக இந்த சைனஸும் தலைவலியும் மாறிவிடும். இந்த நோய் ஏற்படுவதற்கு பல வகையான காரணங்கள் இருப்பினும் உணவு முறை ஒரு முக்கியமான முறையாகும். உணவு ஒவ்வாமை உடலுக்கு ஏற்பட்டால் தொற்று நோய் கிருமிகள் நுரையீரலை பாதித்து இந்த நோய்க்கான அறிகுறிகளை ஆரம்பத்தில் தெரிய வரும். அவ்வாறு தெரிய வரும் வேளையில் அதை முழுமையாக நாம் குணப்படுத்தி கொண்டால் நாளடைவில் இந்த நோயே வராதவாறு தடுத்து கொள்ளலாம். மிகவும் கடுமையான இந்த நோயை எளிமையான முறையில் நாம் தீர்த்து கொள்வதற்கான ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளை. மழைக்காலம், குளிர்காலம், கோடை காலம், எல்லா காலங்களிலும் இயல்பாக கிடைக்கக்கூடிய தூதுவளை ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக புதினா என்கிற மூலிகையை கொண்டு பசிமந்தம் என்ற நோய்க்கான அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வெள்ளைப்படுதல் என்ற நோய்க்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆங்கிலத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு பல வகையான நோய்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அவர்களுக்கு அடி வயிற்று வலியை மேம்படுத்தும், பெரும்பாடு என்கிற பிரச்சனையை அதிகப்படுத்தும். தொடர்ந்து வெள்ளைப்படுதல் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் உடல் மெலிதல், உடலில் அதிகப்படியான வலி, சிறுநீர் எரிச்சல் மற்றும் தொற்று நோய் கிருமிகள் இவையெல்லாம் பாதிப்பாக அவர்களுக்கு ஏற்படும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொன்னாங்கண்ணி. கொடுப்பை, சீதை, பொன் ஆம் கன்னி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. பொன்னாங்கண்ணி மிக சிறந்த
குளிர்ச்சியான ஒரு பொருள். குறிப்பாக வெள்ளைப்படுதல் ஏற்படுவதற்கு அதிமுக்கிய காரணம் உடல் உஷ்ணம். அந்த உடல் உஷ்ணத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தும். கண் பார்வைக்கு குளிர்ச்சியை மேம்படுத்தும். பொன்னாங்கண்ணி தைலத்தை கொண்டு வாரம் 2 முறை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் படிப்படியாக உடல் சூடு வெளியேறும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். பொன்னாங்கண்ணி கீரையை சிறிது உப்பு, சிறு வெங்காயம் இவற்றை சேர்த்து நாட்டு பசுனை விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தால் நீண்ட ஆயுள் பெறலாம். உடலுக்கு அழகும் வனப்பும் மேம்படுத்தும். பொன்னாங்கண்ணி கீரையை முறையாக உணவாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் கடுமையான வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் இவையெல்லாம் நீங்கும். இதில் இருக்கக்கூடிய சத்து மூலம் இரத்தம் தூய்மை அடைந்து பார்வை நரம்புகள் பலப்படுத்தப்படும். கண்களுக்கு அதிகப்படியான ஒளியை மேம்படுத்தி பார்வை நரம்பையும் பார்வை திறனையும் அதிகப்படுத்தும். ஆகையால் நாம் பொன்னாங்கண்ணி இலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கரிசாலை. வள்ளலார் என்கிற சித்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கரிசாலை பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. தலைமுடி நீண்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் என்று சொல்லக்கூடிய இளநரையை முற்றிலும் போக்கும். உடலுக்கு உரத்தை மேம்படுத்தி உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற அந்த கோளாறுகளை முற்றிலும் நீக்கி வெள்ளைப்படுதலையும் நீக்கும் என்பதால் நாம் கரிசாலை என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. உடல் உஷ்ணத்தை குறைக்கும். வெட்டை சூடை படிப்படியாக நீக்கும். வெள்ளைப்படுதலுக்கு காரணம் வெட்டை சூடு. அதை முற்றிலும் குறைத்து உடலை மேம்படுத்தும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் உடல் வளர்ச்சியும் வெள்ளைப்படுதலால் தொடர்ந்து மேனிக்கு ஒரு வீழ்ச்சி தன்மையை ஏற்படுத்தும். அதை நீக்குவதற்கும் நாட்டு பசும்பால் பயன்படும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகள் பொன்னாங்கண்ணி, கரிசாலை இவற்றை நேரடியாக பயன்படுத்தாமல் தூய்மை செய்து அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுக்கப்பட்ட பொன்னாங்கண்ணி சாறு 60 மில்லி. அடுத்ததாக கரிசாலை இலைகளை தூய்மை செய்து அரைத்து எடுக்கப்பட்ட சாறு 60 மில்லி. நாட்டு பசுனை 60 மில்லி. அடுத்ததாக நாட்டு பசும்பால் 60 மில்லி. அன்பான நேயர்களே, பொன்னாங்கண்ணி இலைச்சாறு 60 மில்லி, கரிசாலை இலைச்சாறு 60 மில்லி, நாட்டு பசுனை 60 மில்லி, நாட்டு பசும்பால் 60 மில்லி அனைத்தும் சமன் எடையாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை மருத்துவமாக நாம் மாற்றப் போகின்றோம். அதற்காக முதலில் பொன்னாங்கண்ணி இலை சாற்றை சூடாக்க வேண்டும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற பொன்னாங்கண்ணி இலைச்சாற்றில் கரிசாலை இலைச்சாற்றையும் சேர்க்கவும். அற்புதமான முறையில் பொன்னாங்கண்ணி இலைச்சாறும் கரிசாலை இலைச்சாறும் சேர்ந்து நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. அதில் நாட்டு பசும்பாலை சேர்க்கவும்.